திருமண தடை சரியாகணும்னா வாஸ்துப்படி என்னென்ன விஷயங்கள்ல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும்? ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ திருமண தடை வந்துச்சுன்னா, ஆணாக இருந்துச்சுன்னா வடமேற்கு திசையை பார்க்கணும். பெண்ணாக இருந்தாங்கன்னா தென்கிழக்கு திசை சரியாக இருந்துச்சுன்னா விரைவாக திருமணம் நடக்கும். பூர்வீகம் தவறாக இருந்தால் நீங்கள் எத்தனை இடம் எத்தனை நாடுகள் பயணப்பட்டு இடத்தை மாற்றி இருந்தாலும் கூட வாழ்க்கை என்பது சரியாக இருக்கிறதில்ல. ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க பூர்வீகத்தை பார்க்குறதில்ல. இல்லை நான் இருக்கிற இடத்த நீங்கள் பார்த்தா போதும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தீர்க்க முடியாத நோய்களாக இருந்தாலும் சரி, தீர்க்க முடியாத கடனாக இருந்தாலும், இல்லை தீர்க்க முடியாத சண்டைகள், சச்சரவுகள், உறவுகளோட பிரச்சனைகள் வந்தாலும் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வீடு. வீட்டை சரி பண்ணிங்கனாலே அதிகபட்சமான மேக்ஸிமம் பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். வாஸ்து இந்த கதவை மாற்றினா ஜன்னலை மாற்றினா போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் அனுபவம் இருந்தால் மட்டும்தான் இதில் 100% வேலை செய்யும். வெளியில் இருக்க வரைக்கும் கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, காரில் போயிட்டு வருவாங்க. வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா சண்டை வந்துடும். இப்போது இங்கே தான் வாஸ்தை ரொம்ப கவனிக்கணும். எல்லாருமே வாயடிச்சு போவாங்க, அப்பா வீடு கட்டினாப்பா, பால் காய்ச்சி வச்சாப்பா, வேற மாதிரி பண்ணாங்கப்பா அப்படின்னு. நல்லா இருப்பாங்க, மருந்தை குடிச்சு இறந்து போயிட்டாங்க, ஹால்லையே தூக்க மாட்டி இறந்து போயிட்டாங்க, டீ பிடிச்சிருச்சு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கோம். இதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா சார்? 100%. வணக்கம் மக்களே, ஆன்மீகவல் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம்னா ஸ்ரீ சத்குரு வாஸ்து தங்குதுரை அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வாஸ்து அப்படின்னு சொன்னா இப்பெல்லாம் பார்த்தா வாஸ்து இல்லாத இடங்களே கிடையாது. முன்னாடிதான் யாருமே எதுக்குமே வாஸ்து பார்க்க மாட்டாங்க. இப்ப ஈவன் ஒரு கழுத்துல கயிறு கட்டணும்னா கூட, ஒரு கையில கயிறு கட்டணும்னா கூட இந்த திசையில திரும்பி தான் பண்ணணும், இந்த திசையில இருந்து தான் பண்ணணும். அந்த அளவுக்கு வாஸ்து வளர்ந்துருக்கு சார். என்னதான் வாஸ்து வளர்ந்திருந்தாலும் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. ஒரு குடும்பம் இருந்தா பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. திருமண தடை சரியாகணும்னா வாஸ்துப்படி என்னென்ன விஷயங்கள்ல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும்? ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ திருமண தடை வந்துச்சுன்னா, ஆணாக இருந்துச்சுன்னா வடமேற்கு திசையை பார்க்கணும். பெண்ணாக இருந்தாங்கன்னா தென்கிழக்கு திசை சரியாக இருந்துச்சுன்னா விரைவாக திருமணம் நடக்கும். திசைகள் ரொம்ப முக்கியமா? கண்டிப்பாக முக்கியம். இப்போது வடமேற்கு திசையில் பெரும்பாலான இடங்களில் இந்த கொங்கு மாவட்டங்கள்னு சொல்லுவாங்க, வட மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வடமேற்கு வீட்டுக்கு வெளியில் வடமேற்கு திசையிலேயே டாய்லெட் பாத்ரூம் போட்டிருப்பாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குறப்போ பெரும்பாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு 35 வயது 40 வயதை கடந்தும் கூட திருமணம் நடக்கிறதில்ல. மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் கூட அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க, அவங்களுக்கும் கூட திருமணம் ஆகலை. ஆனால் நீங்கள் பொதுவாகவே அந்த பையன்கள் இருக்கக்கூடிய வீடுகளெல்லாம் போய் கேட்டோம்னா, பையனுக்கு தோட்டம் இருக்குது, வசதி இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, ஈரோட்டில் இருக்குது, பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ணுறாரு, நல்ல பையன் அப்படிம்பாங்க. பட் பொண்ணு கொடுக்கவங்க மட்டும் கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம் சார்? அந்த வடமேற்கு திசை தவறா இருந்துச்சுன்னா, பெண் வீட்டார் அப்படி பொதுவாவே அந்த மாப்பிள்ளைய பார்க்க வர்றப்போ, பொதுவா விசாரிப்போம் இல்லைங்களா? பையன் எப்படின்னு விசாரிக்கிறப்போ, மற்றவர்கள் நல்ல ஒரு செய்திய சொல்ல மாட்டாங்க. நல்ல விதமா மற்றவங்ககிட்ட எடுத்து சொல்ல மாட்டாங்க. அப்போ பொதுவா ஒரு நல்ல பெயர் எடுக்கணும், நல்ல தொழில் முன்னேற்றங்களோ, இல்ல நல்லபடியா வாழ்க்கை அமையணும்னா, வீட்டுடைய வடமேற்கு திசை சரியா அமைச்சுக்கணும். ஓகே. சரி, இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க. வடமேற்கு திசை சரியாக இருந்தா திருமணம் தடை வராது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொன்னீங்க. சரி, எல்லாமே சரியாயிருது சார். சரியாயி ஒரு திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணினதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில குழப்பங்கள் வருது. குழப்பங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஓகே, நம்ம இந்த வீட்ல இருக்க வேணாம். கொஞ்ச நாளைக்கு நம்ம வேற வீட்ல போய் இருப்போம். இந்த வீட்ல இருக்கறனால பிரச்சனைகளா இருக்கு, கொஞ்சம் தனியா போய் இருப்போம்னு சொல்லிட்டு வேற வீட்ல இருக்காங்க. பிரச்சனைகள்லாம் முடிஞ்சுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு தான் வரணும். நம்ம சொந்த வீட்டுக்கு தான் வரணும். அங்கதான் இருந்தாகணும். சோ அங்கிருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை தொடருமா? கண்டிப்பா தொடரும். பெரும்பாலும் எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஜோதிடர்கள் ஆகட்டும், வாஸ்து நிபுணர்கள் எல்லாரும் சொல்றது, இந்த வீட்ட மாறுனா திருமணம் நடக்கும்பாங்க. இந்த வீட்ல இருந்து நீங்க மாறி வேற வீட்டுக்கு போவீங்க. அப்ப அங்க போனோனே திருமணம் நடக்கும். திரும்ப ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் மீண்டும் உங்களுடைய பூர்வீக வீட்டுக்கோ, இல்ல சொந்த வீட்டுக்கு வருவீங்க. சொந்த வீடு வாஸ்து தவறாக இருந்தா, இந்த வீட்டுக்கு எப்ப இடம்பெயர்ந்து வர்றீங்களோ, அப்ப இருந்து இந்த வீடு அதற்கான பணிய செய்ய ஆரம்பிக்கும். அப்போ கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள குடுக்கிறதோ, இல்ல உறவுகளுக்குள்ள சண்டை சச்சரவுகள குடுக்கிறதோ, இல்ல மாமனார் மாமியார்கள் சண்டை குடுத்து, அதனால வீட்ட விட்டு அந்த பெண்ணோ, ஆணோ வெளியில போகக்கூடிய சூழ்நிலைகள குடுக்கும். இல்ல
இவர்களுக்குள்ள பொருளாதார ரீதியான பிரச்சனைகள கொடுத்து, வரதட்சணை அப்படிங்கிற ஒரு சில பிரச்சனைகள கொடுத்தும், பெரும்பாலான வீடுகள்ல கணவன், மனைவி பிரிவை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓ! இந்த மாதிரி நடக்கும். நிச்சயமா. அப்ப அது ஒரு தவறான கருத்து தானே சார். இங்க ம். இருந்து இடம் மாத்திட்டு போயி ம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ம். தவறுங்கிறீங்க. கண்டிப்பா. இப்போ நீங்க பூர்வீகம் அப்படின்னு தான் ஒவ்வொரு பதிவிலையும் நான் பதிவிடுறேன். பூர்வீகம் தவறாக இருந்தால், நீங்க எத்தனை இடம், எத்தனை நாடுகள் பயணப்பட்டு இடத்தை மாற்றி இருந்தாலும் கூட, வாழ்க்கை என்பது சரியா இருக்கறதில்ல. ஆனா, இன்னைக்கு இருக்கிறவங்க பூர்வீகத்த பார்க்கறதில்ல. இல்ல நான் இருக்கிற இடத்த நீங்க பார்த்தா போதும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா, இருக்கிற இடம் மட்டும் சரியா இருந்தா, வாழ்க்கை சரியாகுமா அப்படின்னா, ஒரு 30% அல்லது 40% தான் மட்டும் தான் சரியா இருக்கும். மத்தபடிக்கு ஒரு 60% வந்து சரியா இருக்கிறதே இல்ல. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்மளுடைய மனிதனுக்கு டிஎன்ஏ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதுபோல தான் வீட்டுக்கும். இப்போ தந்தைக்கு ஏதாவது ஒரு நோய் இருந்துச்சு, இப்போ சுகர் இருக்காங்க, இல்ல கேன்சர் இந்த மாரி நோய்கள் இருந்துச்சுன்னா, அவங்களுடைய சந்ததிகளுக்கும் ஒன்று மகனுக்கோ அல்ல பேர குழந்தைகளுக்கோ வரும்ன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. அதுபோல தான் வீடுமே. வீடு தவறாக இருந்துச்சுன்னா, முதல் தலைமுறையினர் அந்த வீட்ட கட்டியிருந்தாங்கன்னா, பெருசா பாதிக்கப்படாது. அடுத்து அவங்க பேர குழந்தைகள் 3ஆம் தலைமுறை வர்றப்போ வந்து நிச்சயமா பாதிக்கப்படும். அதனால வீடுங்கிறத நம்ம சாதாரணமா எல்லாருமே எடுத்துக்கிறோம். அப்படி இல்ல. வீடு அப்படிங்கிறது நம்மளுடைய மனித உடலோட மனிதனுக்கு எந்த மாரி உணர்வுகள் இருக்கோ, மனிதனுக்கு வந்து என்னென்ன மாரி உடல்ல என்னென்ன பார்ட்ஸ், எந்தெந்த இயக்கங்கள் என்ன இருக்கோ, அதே இயக்கங்கள் வீட்டுக்கும் இருக்கு. அதனால நீங்க வீட வந்து ஒரு சாதாரணமா எடுத்துக்கிட்டு, அம் மத் வேற ஜோதிடமோ, ஆன்மீகமோ, கோயிலுக்கோ போனா எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு நெனச்சு போனா, அது வந்து அறியாமையின் உச்சம் தான். அதனால எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி, தீர்க்க முடியாத நோய்களா இருந்தாலும் சரி, தீர்க்க முடியாத கடனா இருந்தாலும், இல்ல தீர்க்க முடியாத சண்டைகள், சச்சரவுகள், உறவுகளோட பிரச்சனைகள் வந்தாலும் ஃபர்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது வீடு. வீட்ட சரி பண்ணீங்கனாலே அதிகபட்சமான மேக்ஸிமம் பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். அது இல்லாம தான் இன்னைக்கு மக்கள்கள் வந்து நெறைய கோயில்களும் பரிகாரத்த தேடுறாங்க. இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதுக்கு தீர்வு குடுக்குதான்னா கிடையாது. வாஸ்துல பரிகாரம் அப்படிங்கிறதே கிடையாது. அதனால எப்பவுமே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஃபர்ஸ்ட்டு வீட்ட பார்த்து சரி பண்ணா 100% பிரச்சனைகள் சரியாகுங்கிறத நான் தொடர்ந்து பதிவிட்டுட்டு வரேன். சரி, ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இடம் மாறுறதுல விஷயமே கிடையாது. இருக்கிற இடத்த சரி பண்ணிக்கிட்டா போதும், எல்லா பிரச்சனைகளும் சரியாயிரும். பூர்வீகம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சில பேர் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆ வீட்டுக்குள்ள நம்மளுக்கு நெறைய அ தொழிலாகவும் இருக்கட்டும், ஒரு திருமணமா இருக்கட்டும், ஒரு குழந்தை பெத்துக்கிறதுல, குழந்தை கிடைக்கிறதுலயா இருக்கட்டும், இதுல நெறைய தடைகள் இருந்துட்டே இருக்கும். யார்கிட்டயாவது போய் வாஸ்து பார்த்துருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க. நீங்க போற வாசல வந்து நீங்க இந்த திசையில போகாம வேற திசையில போனீங்கன்னா, அது சரியாயிரும்னு சொன்னோனே, அவங்களும் அத உடைச்சு நேரா இருக்கிற வாசல இப்படி சைடுல ஏறி போற மாரி, இல்ல ஒரு 2, 3 படிக்கட்ட வந்து மாத்தி அமைச்சு, அந்த மாதிரி எல்லாம் ஏறி போவாங்க. சோ இந்த மாதிரி பண்றதெல்லாம் சரியா சார்? இல்ல அந்த மாரி இன்னைக்கு புதுசு புதுசா வாஸ்து வந்து புதுசு புதுசா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள பதிவிடுறாங்க. அது அவர்களுக்கு அந்த கருத்துல அ ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குதா? இல்லையாங்கிறதே முதல்ல ஒரு கேள்விக்குறி தான். இன்னொன்னு வாஸ்துல எந்த அளவுக்கு அனுபவம் இருக்குதோ, அனுபவம் தான் வாஸ்து. ஓ! அனுபவம் தான் வாஸ்து. அனுபவம் தான் வாஸ்து அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெளிவா புரிஞ்சுக்கணும். அனுபவம் இல்லாத இன்னைக்கு நெறைய வர்றாங்க. பட் யாரையும் குறை சொல்ல முடியாது. அவ அவரவர்களுக்கு தெரிந்தத வந்து சொல்லிட்டு போறாங்க. இந்த மாரி தான் சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு வாஸ்து பார்க்க போயிருந்தோம். அந்த வீட்ல ஆக்சுவலா கணவன் மனைவிக்குள்ள தொடர்ந்து பிரச்சனை. அப்போ பிரிவு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ இப்ப இப்ப இந்த வாஸ்து நிபுணர் போய் என்ன பண்றாரு, இப்போ வாசல் வந்து தப்பா இருக்கு. மாத்தி வைங்க அப்படின்னு சொல்றாரு. பட் வாஸ்துல மாத்தி வைக்கிறாங்க. மாத்தி வச்சு சரியாச்சா அப்படின்னா, சண்ட சண்டையோட இருந்தவங்க டைவர்ஸ்‌க்கு போயிட்டாங்க. அச்சச்சோ! அந்த வாசல் ஆமா. மாத்துனனால. வாசல் மாத்துறதுனால. அ அது பார்த்தீங்கன்னா, இது வந்து சொன்னது வந்து பழைய வாஸ்து நிபுணர் அவரு. அவரு வயதானவர் தான். அவரு என்ன சொன்னாருன்னா, "உச்ச வாசல்ல வந்து வைக்க வேணாம். நீங்க மத்திய பகுதியில தான் குடுக்கணும். ஆமா, ஆமா. உச்சம் வந்து தப்பு." அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரு என்ன பண்ணிடுறாரு, மத்திய பகுதியில குடுத்துட்டாரு. மத்திய பகுதியில வாசல குடுத்துட்டு, அந்த வீட்டுடைய சரவுண்டிங்கையும் பார்க்கணும். மத்திய பகுதியில நீங்க வாசல் குடுக்கும் பொழுது, வடகிழக்கோ இல்ல கிழக்கு பகுதியில எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு கார் ஷெட்டோ,
அல்லது ஏதாவது ஒரு ஷீட்டு போட்டு நம்ம ஏதாவது திங்ஸு இல்லை டூ வீலர் பார்க்கிங்க்கோ இல்லை செப்பல்ஸ் இந்த மாதிரி வைக்கிறதுக்காகவோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஷீட்டு போட்டிங்கன்னா கூட அதுவும் இந்த வீட்டோட அளவோட சேர்ந்து வரும். அப்போது அது கிழக்கு பகுதி எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த தலைவாசல் அப்படிங்கிறது வடமேற்கான பகுதியாக வந்துருச்சு. அப்போது சண்டையோடு இருந்தவங்களுக்கு டைவர்ஸை வந்து ஈஸியாக வாங்கி கொடுத்துருச்சு. அதனால் வாஸ்து வந்து இந்த கதவை மாற்றினா ஜன்னலை மாற்றினா போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் அனுபவம் இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து 100% வேலை செய்யும். அப்படி அனுபவம் இல்லாதவர்கள் பண்ணுறதுனால தான் நிறைய வீடு நல்லா இருக்கிற வீடே நல்லா இருந்திருப்பாங்க, பிரச்சனைகள் வேற இருந்திருக்கும். பொருளாதார பிரச்சனைக்காக வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு பார்ப்பாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை கொண்டு வந்து விட்டுரும். ஸோ இவ்ளோ இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஆமா. வாஸ்து அப்படிங்கிறது அதாவது வீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க சார். சிலர் வீட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கும் சார். எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டுக்குள்ள சண்டை நடந்துட்டே இருக்கும். ஒரு மாதிரியான தவறான வார்த்தைகள் பேசிட்டே இருப்பாங்க. அ அ வீட்டுக்குள்ள சில பேர் அந்த தெருவுல இருக்கவங்களே சொல்லுவாங்க, "இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லப்பா, அந்த வீட்ல சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும்." அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டுக்கு ஒரு அடையாளம் குடுத்துருவாங்க. அந்த வீடு இப்படித்தான் கத்திட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா சார்? நிச்சயமா. இது ஒரு அற்புதமான கேள்வி. நான் நிறைய இடங்கள்ல பதிவிடணும்னு நினைச்சது இதுதான். வெளியில இருக்க வரைக்கும் கணவன், மனைவி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. கார்ல போயிட்டு வருவாங்க. வீட்டுக்குள்ள போனாங்கன்னா சண்டை வந்துரும். சண்டை வந்துரும். இப்போ இங்க தான் வாஸ்த ரொம்ப கவனிக்கணும். வாஸ்துங்கிறது பொதுவாவே கிச்சனு, வடமேற்குல டாய்லெட்டு, தென்மேற்குல வந்து பெட்ரூமு, ஈசானியத்துல வந்து ஒரு ஹால். ஜன்னல் கிழக்கு பகுதி, வடக்கு பகுதி ஜன்னல் இருக்கணும். வானம் தெரியணும். வெளிச்சம் வரணும்பாங்க. அது மட்டும் வாஸ்து கிடையாது. சரி. இப்போ ஒரு சமையல் அறைக்கும், உங்களுடைய தலை வாசலுக்கும் உச்ச வாசல் அப்படிங்கிறது குடுத்தாலோ, இல்ல மத்திய வாசல் நேருக்கு நேர் குடுத்தாலோ, அந்த வீட்ல வந்து கணவன் மனைவிக்கு சண்டை வந்துட்டே இருக்கும். அப்போ தலைவாசல் எப்படி குடுக்கணுங்கிறது தெரியணும். அது தெரியாம நீங்க வாஸ்துப்படி எத மாத்துனாலும் பிரச்சனை தீராது. பிரச்சனைகள் வராது. மாறவே மாறாது. ஓகே. அதேபோல இப்போ வீட்டோட வரைபடம் குடுக்குறோம் இல்லைங்களா? எல்லாருமே வாஸ்து சொல்லிருவாங்க. இந்த வரைபடம் அப்படிங்கிற இடத்துல வந்து தப்பு பண்ணிருவாங்க. தப்பு பண்ணிருவாங்கன்னா, அவர்களுக்கு அதுல வந்து பெரிதாக நாலேட்ஜ் இருக்கறதில்ல. என்ன பண்றாங்கன்னா, ஈசானியத்தில எந்த மாரி அளவுகள் குடுக்கணும், அதேபோல நைருதி மூலை, தென்மேற்கு மூலை, கன்னி மூலை வந்து எந்த அளவுக்கு அறையோட அளவு குடுக்கணும், அதற்கும் சமையல் அறைக்கும் அளவுகள் எப்படி குடுக்கணும், இந்த சமையல் வந்து அப்படியே ஆப்போசிட்ல வாயு மூலைக்கு எப்படி அளவுகள் அமைக்கணும் அப்படின்னு தெரியணும். இது தெரியாம, இப்ப நீங்க சமையல் அறைக்கும் ஒரே அளவு, அதே நைருதி மூலை மாஸ்டர் பெட்ரூமுக்கும் ஒரே அளவு, வாயு மூலைக்கு ஒரே அளவு குடுத்துருவாங்க. ஈசானியத்துக்கும் ஒரே அளவு குடுத்துருவாங்க. இது எல்லாமே ஒரே அளவு குடுத்து, சமசதுரமாக வீடு கட்டுனாங்கனாலே, மிகப்பெரிய கடன்ல மாட்டிக்குவாங்க. பிரச்சனைகள் வராது. 100% வந்துருவாங்க, மாட்டிக்குவாங்க. அதேபோல என்ன பண்ணுவாங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள அடிதடி, சண்டை, பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். நிறைய மருத்துவ செலவுகள சந்திப்பாங்க. குழந்தை இல்லாம போறது, தொழில் இல்லாம சும்மா இருக்கிறது, அ அ கடன்னால பாதிக்கப்பட்டு ஊர விட்டு போறது, இந்த மாரி பிரச்சனைகள் எல்லாமே அந்த வீட்டுடைய கட்டமைப்பினால தான் நடக்கும். ஓகே. பெரும்பாலான வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, சமையல் அறை அப்படிங்கிறது அக்னி மூலையில குடுத்துருவாங்க. வாயு மூலையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பாத்ரூம், டாய்லெட்லாம் குடுத்துருவாங்க. நைருதி மூலை குடுத்துருவாங்க. இது எல்லாமே போய் பார்த்தோங்கன்னே கேஷுவலா நல்லா தான் இருக்கும். தெளிவா இருக்கு. தெளிவா தான் இருக்கும். பட் அங்க சண்டை வந்துட்டே இருக்கும். கடன் மேல கடன் அதிகமாயிட்டே இருக்கும். அ அ உறவுகளிடையே அண்ணன், தம்பி உறவு, அக்கா, தங்கச்சி உறவு, தாய், தந்தை உறவுகள், இந்த மாரி உறவுகளிடையே தொடர்ந்து பிரச்சனைகள் பிரச்சனைகள் வந்துட்டே வந்து இருக்கும். இதற்கு காரணம் முழுக்க முழுக்க தவறான கட்டமைக்கப்பட்ட வீடுகள் தான். ஓகே. அத வாஸ்துப்படி அமைச்சீங்கன்னா 100% சூப்பரா இருக்கும். இன்னொரு ஒரு கேள்வி சார். சில வீடுகள் பார்த்தா வந்துட்டு வீடு கட்டி நல்லா பிரம்மாண்டமா உள்ள போவாங்க. எல்லாருமே வாயடிச்சு போவாங்க. "அப்பா வீடு கட்டினான்ப்பா, பால் காய்ச்சி வச்சான்ப்பா, வேற மாரி பண்ணாங்கப்பா" அப்படின்னு. திடீர்னு பார்த்தா அந்த வீட்டுகள்ல பார்த்தா வந்து துர்மரணம். நல்லா இருப்பாங்க. மருந்த குடிச்சு இறந்து போயிட்டாங்க. ஹால்லயே தூக்கு இறந்து போயிட்டாங்க. தீ பிடிச்சிருச்சு அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் நம்ம கேட்டுருக்கோம். இதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா சார்? 100% ஒரு வீட்டுக்கு தென்கிழக்கு வெட்டுப்பட்டு, வடமேற்கும் வெட்டுப்பட்ட அமைப்பாக குடுத்து, ஹால் வந்து ஒரு 10க்கு 16 அமைப்புல குடுத்தாங்கன்னா, 100% அந்த வீட்ல தற்கொலை நடக்கும். அது வந்து வடமேற்கு வந்து உச்சம் அடைஞ்சிருந்துச்சுன்னா, பெண் தற்கொலை பண்ணுவாங்க.
தென்கிழக்கு உச்சமடைஞ்சிருச்சுன்னா அந்த வீட்டில் ஆண் தற்கொலை பண்ணிக்குவாங்க. ஒரு வீட்டை நீங்கள் பார்த்தாலே இந்த வீடு வந்து தற்கொலை செஞ்சிட்ட வீடு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம். வீட்டை பார்த்தாலே சொல்லலாம். நீங்கள் வீட்டுக்கு உள்ளே போகணும், அளவுகள் பார்க்கணுங்கிறதே தேவையே கிடையாது. வெளியிலேருந்து பார்த்தாலே அந்த கட்டட அமைப்பு இருக்குது இல்லைங்களா, அதை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம். பொதுவாகவே இப்போ தென்கிழக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னாலே இந்த தென்கிழக்கோட மட்டும் விடாது. ஏன்னா தென்கிழக்கு வடமேற்கு ரெண்டுமே பெண்ணுக்கானது. இந்த தென்கிழக்கு வந்து வடமேற்கையும் கூட சேர்த்திக்கும். அப்போ தென்கிழக்கில் வர்றப்ப கண்டிப்பாக வடமேற்குலையும் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும், இல்லை இயற்கையாகவே ஏற்பட்டுரும். அதனால தான் எப்போவுமே நீங்கள் ஒரு வீடு வாஸ்து பார்க்க போனீங்கன்னா ஒரு பகுதியை மட்டும் பார்க்காதீங்க. தென்கிழக்கு எப்படி இருக்குது, அதே ஆப்போசிட்டில் வடமேற்கு எப்படி இருக்குது, அதே போல் வடகிழக்கு பார்த்தீங்கன்னா அதே ஆப்போசிட்டில் இருக்கிற தென்மேற்கையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம். என்னோட பயணிக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்குமே இதை பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதே போல் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, எப்போவுமே வீட்டை வந்து சதுரமாக கட்டாதீங்க. எல்லாருமே சொல்லுவாங்க சதுரமாக கட்டுங்க, செவ்வகமாக கட்டுமாங்க. சதுரமாக கட்டக்கூடிய வீடுகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய கடனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ஊரை விட்டு வெளியேற்றும். சொந்த ஊர் பூர்வீக இடமா இருந்தாலும் சரி, இல்லை சொந்த ஊரில் வீடு கட்டியிருந்தாங்களும் சரி, அந்த ஊரை விட்டு வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து கடனால் தலைமறைவா இல்லை கடன் கட்டுறதுக்காக போய் வேலைக்கு போகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். ஒரு சந்தோஷமாக வேலைக்கு போகிறது இல்லை பணம் சம்பாதிக்கிறதுக்கு போகிறது ஒரு வேலை. ஆனால் கடனுக்காக ஊரை விட்டு ஓடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் சதுரமாக எப்போவுமே வீடு கட்டக்கூடாது. இது யாருமே இது வரைக்கும் யூடியூப் சேனல் நான் சொல்லலை. எல்லாருமே சதுரம் செவ்வகம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் சதுரமாக கட்டப்பட்ட எந்த வீடுகள் வேணாலும் பாருங்கள், கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கும். கண்டிப்பாக சார். வீடு எவ்வளோ முக்கியம், வீட்டில் என்னென்ன விஷயங்கள் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி.